ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் பேக் டு மை சேனல் தியாவும் நானும். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு நாள் விலாக் அதுதான் பார்க்க போகிறோம். என்னென்னா சின்ன பாப்பாலாம் வச்சுருக்கோம், குழந்தைங்க வச்சுருக்கோம் அப்படின்னா நம்மளோட தனியாக இருக்க அம்மாங்களுக்கு வந்து எப்படிலாம் டைம் சேவ் பண்ணலாம், எப்படிலாம் வேலை பார்க்கலாம் அப்படின்னு தான் உங்ககிட்ட காட்ட போகிறேன். இது காலையில் எந்திரிச்சோன்னே பாப்பாவுக்கு எப்போவுமே எந்திரிச்சோன்னே தலையில் தேங்காய் எண்ணெய் வச்சு விட்ருவோங்க. தியாக்கு அது மாதிரி தேங்காய் எண்ணெய் வச்சு விட்ருக்கேன். அவங்க பார்த்தீங்கன்னா அவங்க கவிதா அம்மா கிட்ட ஃபோனில் பேசுகிறாங்க. ஆக்சுவலாக அது ஃபோன் கிடையாது, அவங்களோட ஸ்லிப்பரை எடுத்து வச்சுட்டு பேசிகிட்டு இருக்காங்க. நான் அவங்க பேசுறது நல்லா கேளுங்க. கேத்தா கேத்தான்னு பேசுவாங்க. அவங்க கவிதா அம்மா கிட்ட தான் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இது எப்போவுமே நடக்கிறது தான். நாங்கள்லாம் அன்றைக்கி காஃபி குடிச்சிட்டோம். பாப்பாவுக்கு வந்துட்டு பால் கொடுத்துட்டோம். மற்ற நாள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா கேழ்வரகு கஞ்சி கொடுப்பாங்க. இது இப்போ பூரிக்கு அம்மா வந்து மாவு பிசைஞ்சு ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அதை வாங்கி இப்போ அவங்களும் திரட்டிகிட்டு இருக்காங்க. இதுவும் எப்போவுமே யூஸ்வலாக சப்பாத்தி செய்யும்போதோ பூரி செய்யும்போதோ இதுவும் நடக்கும். நானும் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி செய்வாங்க. இது பாருங்கள், ஒரு நாள் நைட்டு சப்பாத்தி செஞ்சாங்க. அந்த வீடியோ அட்டாச் பண்ணுறேன். இந்த மாதிரி அவங்க திரட்டணும்னு ஆசைப்படுவாங்க. அந்த மாவெல்லாம் உருட்டணும், திரட்டணும்னு. ஸோ அந்த வேலை தான் நடக்குது. அம்மா பூரி கிழங்கு அன்னைக்கு ரெடி பண்ணிட்டாங்க. அப்புறம் அன்னைக்கு வந்து அவங்க அப்பாவுக்கு லீவு. ஸோ அன்னைக்கு தான் தியாவோட அப்பா வீட்டில் இருக்கும்போது தான் மேக்ஸிமம் வீடு க்ளீன் பண்ணுற ஒர்க்கு, அதுக்கப்புறம் மாவு அரைக்கிற வேலை, இந்த மாதிரி நிறைய ஒர்க்லாம் நான் பிளான் பண்ணுவேன். ஏன்னா பாப்பாவை வந்து சமாளிக்கணும்ல, அதுக்காக. இது வாக்கிங் போயிட்டு வந்துட்டு அங்கே நத்தை இருக்குது செவுரு மேலே, அதை காட்டிகிட்டு இருக்காங்க. இப்போ லைட்டாக தூறல் போட்டுட்ருக்கு. அதனால் தலையில் வந்துட்டு டவல் போட்டு கூட்டு போயிருக்காங்க. ஏன்னா ஒரு கையில் பைரவ் இருக்கான், ஒரு கையில் பாப்பா இருக்குது, கொடை பிடிக்க முடியாது இல்லையா. வாக்கிங் வந்துட்டு அவங்க அப்பா வீட்டில் இருந்தாருன்னா 12 வாட்டி போகணும். அது 2 பேருமே பைரவுக்கும் போகணும், பாப்பாவுக்கும் போகணும். அப்போ தான் ஹாப்பியாக இருப்பாங்க. ஸோ அன்றைக்கி அந்த வாக்கிங் போயிட்டு வந்துட்டு அவங்க வந்து நான் மீன் வாங்கிட்டு வரேன், மார்க்கெட்டுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. மார்க்கெட்டில் இல்லைன்னா கடலோரமாக போய் நான் வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு டவுட்டில் தான் போனாங்க. ஏன்னா மழையும் இதுவுமா இருக்குது, மீன் கிடைக்குமா என்னன்னு தெரில, ஃப்ரெண்டுங்க கிட்ட கேட்டு வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறமா நாங்கள் டிஃபன்லாம் வந்துட்டு செஞ்சு சாப்பிட்டுட்டு, இந்த அரிசி வந்து ரேஷன் அரிசி தாங்க. இது வந்து இன்றைக்கி டிஃபனுக்கு ஊற வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா வந்து காலையிலேயே அதை புடச்சி கொடுத்துட்றேன், நீ கொஞ்சம் அதை நெல் கல்லெல்லாம் இது பண்ணி கொடுமா அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நான் அதை அரிசி வந்துட்டு நெல் கல் அதெல்லாம் எடுத்துகிட்ருக்கேன். அம்மா வந்து அந்த புடச்சி கொடுத்துட்டாங்க. அப்புறம் டிஃபன் சாப்பிட்டு அம்மா வந்து கிளம்பிட்டாங்க. வெளியே போக வேண்டிய வேலை இருந்தது அன்னைக்கு. ஸோ அம்மா வந்துட்டு அதோட கிளம்பிட்டாங்க காலையில். அதுக்கப்புறமா நான் வந்துட்டு அரிசியை ஊற வச்சுருக்கேன். அந்த இதில் வந்துட்டு துணி வாஷ் பண்ணிட்டேங்க. வாஷிங் மிஷினில் தான் போட்டு ட்ரை பண்ணி போட்டிருக்கேன். இதில் வந்து இந்த இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, மாஸ்கெல்லாம் வந்து இந்த மாதிரி நம்ம அதாவது கிளிப் இல்லாமலே இந்த மாதிரி போட்டு விட்டுறலாம், அது பாட்டு கிடக்குங்க. அதுதான் நான் காட்டிகிட்ருக்கேன். அப்புறம் அரிசியும் நல்லா ஊறிடுச்சுங்க. ஒரு எப்படியும் நல்லாவே ஊறிடுச்சு. ஏன்னா இந்த அரிசிலாம் வந்து காலையில் டிஃபன் சாப்பிட்றதுக்கு முன்னாடி காஃபி சாப்பிட்டோன்னே இந்த வேலையை நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ நல்லா ஊறினதுங்காட்டியும் உளுந்து போட்டு விட்டுட்டேன் நான். ஏன்னா இதுக்கப்புறம் அவர் மீன் வாங்கிட்டு வந்தாருன்னா அந்த மீனில் நான் கையை வச்சுட்டு மாவு செஞ்சாக்கா ஸ்மெல் வரப்போகுதுன்னு காலையிலேயே போட்டுட்டேன். வாஷிங் மிஷின் கிரைண்டரில் மாவு போட்டுட்டு மிஷினில் துணியையும் போட்டுட்டேன். ஸோ இந்த 2 வேலையும் இப்போ நடந்துகிட்ருக்கு. இப்போ பாப்பா வந்து அவங்க அப்பா கிட்ட இருக்கா. ஸோ அப்பப்போ வந்து கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணுவாங்க. இப்போ கூட பக்கத்தில் நிற்கிறாங்க. ஒரு நாள் இப்படி தான் மாவு அரைச்சிட்டு இருக்கும்போது குடுகுடுன்னு ஓடியாந்து அவங்களுக்கு அந்த விற்கிற ஃபோன்லாம் இருக்கும்லங்க, பேசுறது விளையாட்டு சொப்பு ஃபோனு, அதை தூக்கிட்டு வந்து அவள் அதில் போட்டுட்டா. நான் எதிர்பார்க்கவே இல்லை, டக்குன்னு போட்டுட்டா. ஸோ அதனாலேயே கொஞ்சம் யாராவது இருந்தால் தான் இந்த வேலையெல்லாம் பண்ண முடியும். ஸோ உளுந்து அரைச்சிட்டேங்க. உளுந்து அரைச்சிட்டு அதுக்கடுத்து அரிசி போட வேண்டியது தான். எப்போவுமே நாங்கள் ரேஷன் அரிசி தாங்க யூஸ் பண்ணுவோம். பச்சரிசி பாதி, புழுங்கல் அரிசி பாதி போட்டு போடுவோம். இதில் வந்துட்டு ஒரு டிப் ஒன்று சொல்கிறேங்க. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம உளுந்து போட்டு நல்லா ஆட்டி எடுத்ததுக்கப்புறமா கொஞ்சம் தண்ணி ஊற்றி இந்த மாதிரி நல்லா வாஷ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம அரிசி போட்டோம்னாக்கா க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அந்த கொஞ்சம் நஞ்சம் ஒட்டி இருக்க அந்த ஏன்னா உளுந்து வந்து அவ்வளோ சீக்கிரம் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் வராதுல்ல. மாவுனா நம்ம நல்லா வலிச்சு எடுத்துடலாம். அதுக்காக தான் பிசு பிசுன்னு இருக்கும்ல, அதுக்காக தான் நான் இதை சொல்கிறேன். அப்புறம் இன்னொன்று வந்து ஜவ்வரிசி இருக்குல்லங்க, ஜவ்வரிசி இல்லைன்னா அவல், இது 2த்துல ஏதாவது ஒன்று கூட நம்ம ஊற வச்சு நம்ம போட்டோம்னாக்கா இட்லிலாம் நல்லா பந்து மாதிரி வருங்க. தோசைலாம் கூட ரொம்ப நல்லா சூப்பராக வரும். எப்போவுமே நாங்கள் அப்படி தான் போடுவோம். இப்போ அந்த இது இல்லை, ஜவ்வரிசி இல்லாததுனால இன்றைக்கி இந்த மாதிரி செய்கிறேன். அப்புறம் இன்னொன்று வந்துட்டு இப்போ கிளைமேட் வந்து ஜில்லுன்னு இருக்குது. ஸோ இப்போ இது தேவைப்படாது. ஆனால் நீங்கள் வந்து மாவு சீக்கிரமாக புளிச்சிருது எங்களுக்கு, அந்த மாதிரி பொங்கி வழிஞ்சிருது அந்த மாதிரிலாம் சொல்கிறீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா,
ஐஸ் மாவு அரைக்கிற அன்னைக்கு ஒரு பாத்திரத்துல தண்ணி பிடிச்சி ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. கூலிங்கா அந்த ஐஸ் வாட்டர்ல கூட நம்ம அந்த தண்ணி தெளிச்சு விடுறோம் பார்த்தீங்களா, அது அந்த ஐஸ் வாட்டர் தெளிச்சு கூட நம்ம மாவு அரைக்கலாம். அப்படி இல்லன்னா, நம்ம மாவு அரைக்கிற நேரத்துல அந்த இது இருக்குல்லங்க, ஐஸ் கியூபு, அது கூட 1, 2 நம்ம போட்டுக்கலாங்க. அப்படி பண்றதுனால மாவு வந்து அவ்வளோ சீக்கிரம் புளிக்காது. இது எப்ப நமக்கு யூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நல்ல வெயில் அடிக்குது பார்த்தீங்களா, அப்ப வந்து நமக்கு கண்டிப்பா யூஸ் ஆகுங்க. ஏன்னா, ஒரு 2 நாள்லலாம் பார்த்தீங்கன்னா, மாவு ரொம்ப புளிச்சிரும். அதுவும் இந்த ஏப்ரல், மேலலாம் பார்த்தீங்கன்னா, 1 நாள் கூட நம்மளால மாவு வச்சிருக்க முடியாது. டக்குன்னு புளிப்பு வந்துரும். இப்ப கூட பாருங்க, பாப்பா அங்க கைய வச்சு தட்டிட்டு இருக்கா பாருங்க. ஸோ, அதனால தான் நான் இந்த வேலையெல்லாம் வந்து அவங்க அப்பா இருக்கும்போது பிளான் பண்ணுவேன். அப்ப எனக்கு கொஞ்சம் கரெக்ட்டா இருக்குங்க. இல்லன்னா டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருப்பா. நமக்கு இத பார்க்குறதா, அத பார்க்குறதா. ஏன்னா துருதுருன்னு இருக்காங்க. இத வந்து நீங்களும் ஃபாலோ பண்ணுங்க. இப்ப வந்து பாப்பா இருக்கு. உங்களுக்கு ஒரு 10 மாசத்துலருந்து பாப்பா இருக்கு. ஒரு 5 வயசு வரைக்குமே நமக்கு கொஞ்சம் இதுவா தான் இருக்கும். அதுலயும் ரொம்ப குட்டி பாப்பாங்கலாம் இருக்காங்கன்னா, அந்த மாதிரி அம்மாங்க என்ன பண்றீங்கன்னா, இந்த மாதிரி வீட்ல ஆள் இருக்கிற டைம்ல இந்த வேலையெல்லாம் நீங்க இது பண்ணுங்க. இப்ப உளுந்தும் அரைச்சுட்டேன். அரிசி கூட பாருங்க, நல்லா கொஞ்சம் கொர கொரப்பா எடுக்கிற ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. ஸோ அரிசியையும் நம்ம எடுத்துறலாம். இதுக்கு இடையில அவங்க அப்பா வந்து மீன் வந்து மார்க்கெட்லயும் இல்ல, கடலோரமும் வலைக்கு யாரும் போல. அதனால எங்கேயுமே மீன் இல்ல. அவங்க ஃப்ரெண்டு ஒருத்தவங்களுக்கு கால் பண்ணி கேட்டுட்டு, அங்கருந்து மீன் வாங்கிட்டு வந்துட்டாங்க. நல்ல பெரிய பெரிய மீனா கட் பண்ணி வாங்கிட்டு வந்துட்டாங்க. ஸோ அது கிளீன் பண்ணிட்டு நம்ம சமையல் வேலைய ஆரம்பிக்க வேண்டியது தான். அதுக்காக தான் காலையிலேயே இந்த மாவு வேலைய ஆரம்பிச்சுட்டேன் நானு. அப்புறம் இன்னொன்னு வந்து, இந்த மாதிரி மாவு அரைக்கிறீங்க, இல்ல மிஷின்ல துணி போடுறீங்க, இந்த 2 வேல பண்றது பார்த்தீங்கன்னா, இன்னொரு வேலை ஏதாவது ஒண்ணு அதாவது இதெல்லாம் பக்கத்துல நம்ம எப்பவுமே இருக்கணுன்ற அவசியம் இல்லாத வேல. ஸோ, அத மாதிரி நீங்க பார்த்து பண்ணிக்கோங்க. இப்போ நான் கிரைண்டரும் கிளீன் பண்ணிட்டேன். அத கழுவி இங்க கவுத்துட்டேன். பாத்திரம் காலையில நம்ம சமைச்ச பாத்திரம்லாம் இருக்குல்ல, அதையும் நான் வாஷ் பண்ணி வச்சுட்டேங்க. இப்ப நம்ம சமையல் வேலைய ஆரம்பிச்சிட வேண்டியதுதான். அந்த கிரைண்டரையும் நல்லா தொடச்சுட்டேங்க. நம்ம கொஞ்சம் ஈரமா இருக்கும்போதே தொடச்சுட்டோம்னா ஈஸியா இருக்கும். காஞ்சதுக்கு அப்புறம் நம்மளால கண்டிப்பா சொரண்டி எடுத்து கிளீன் பண்ண முடியாது. அதனால நம்ம அரைச்சு முடிச்ச உடனேயே நம்ம இந்த வேலையெல்லாம் முடிச்சிரணுங்க. பால் மாறக்கூடாது. கொஞ்சம் சோம்பேறித்தனம் பார்க்காம நம்ம இதெல்லாம் செஞ்சுட்டோம்னா நமக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும். அதே மாதிரி சமைக்கும்போதே 1, 2 பாத்திரத்த நான் கழுவி கழுவி வச்சுருவேங்க. சேர விட மாட்டேன். இந்த மீன் தாங்க வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஸோ இத வந்து அந்த உள்ள இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் கிளீன் பண்ணிட்டேன். நல்லா கிளீன் பண்ணி தான் குடுத்துருக்காங்க. அவங்க ஃப்ரெண்டோட அம்மா கிளீன் பண்ணி குடுத்துருக்காங்க. நம்ம நல்லா வாஷ் பண்ணிட்டு இந்த உப்புல போட்டு நல்லா பெரட்டிட்டோம்னாக்கா, அந்த கொஞ்சம் இதெல்லாம் நச்சுலாம் இருக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா? அதெல்லாம் கொஞ்சம் இது பண்ணிரலாம். அதுக்காக கல்லு உப்பு போட்டு பெரட்டிக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணி எடுத்துட்டோம்னாக்காவே சமைக்கிறதுக்கு ரெடி ஆயிடும் மீனு. மீன் நல்லா இருந்ததுங்க. நல்லா ஃப்ரெஷ்ஷா இருந்தது. நல்லா இருந்தது. சாப்பிடுறதுக்கும் டேஸ்ட்டா இருந்தது. எப்பவுமே நம்ம ஃப்ரெஷ்ஷா வாங்கி சாப்பிடும்போது அந்த மீனோட டேஸ்ட்டே தனிதான். நல்லாவே சுவையா இருக்கும். அன்னைக்கு நல்லா இருந்தது. ஸோ மீன் இது பாருங்க, உப்புல போட்டு பெரட்டி அந்த மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணி, இத்தன தண்ணி வாஷ் பண்ணியும் அது இவ்வளோ இதுவா இருக்கு. பாப்பா வந்து தூங்கிட்டாங்க. மீன் நல்லா வாஷ் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் மீன் குழம்புக்கு தக்காளி, வெங்காயம்லாம் கூட நான் கழுவி ரெடி பண்ணிட்டேன். இப்ப மீன் வறுக்கிறதுக்கு மசாலா ரெடி பண்ணலாம். கடலை மாவு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். வீட்டு மிளகாய் தூளும் 2 ஸ்பூன் அளவுக்கு, 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது, 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள். இது வந்து சிக்கன் 65 மசாலா, எந்த பிராண்ட் வேணாலும் இருக்கட்டும். இது ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு இருக்குது. இது எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூட நம்ம புளி ஊற வச்சு அந்த தண்ணி இருந்துச்சுன்னா கூட நம்ம ஊற்றிக்கலாம், இல்லைன்னா லெமன் கூட விட்டுக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இன்றைக்கி நான் தண்ணி தான் விட போகிறேன். தண்ணி விட்டு நம்ம நல்லா கலந்து மீனை போட்டு இதில் ஊற வச்சிடலாம். இதை நல்லா முதல்ல பெரட்டி விட்டுட்டு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஆட் பண்ணிக்கலாம். இதில் வந்து இந்த கடலை மாவு இருக்குது பார்த்திங்களா, அது நல்லா கோட் ஆகும் மீனில், இந்த மசாலா எல்லாம் ஸ்பைஸ் எல்லாமே. அதுக்காக தான் கடலை மாவு. நீங்கள் கார்ன்ஃப்ளவர் மாவு இல்லை மைதா மாவு இது 2த்தில் எது இருந்தாலும் சேர்த்துக்கலாம், இல்லை அரிசி மாவு கூட சேர்த்துக்கலாம். கடலை மாவு சேர்த்தாக்கா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால தான் நான் கடலை மாவு சேர்த்துருக்கேன். இப்போ தண்ணி தெளித்து நம்ம இதை நல்லா பெசரி விட்டுக்கலாம். மீன் வந்து வறுக்கிறதுக்கு நான் எப்போவுமே இந்த மசாலா தாங்க எடுப்பேன். வேறு எதுவும் பெருசாக எடுக்க மாட்டேன். அப்படி ரொம்ப சின்ன மீனாக இருக்குது அப்படின்னா, வெறும் மிளகாய் தூள், உப்பு போட்டு எலுமிச்சப்பழம் பிழிஞ்சு விட்டுட்டு அப்படியே வறுத்துருவேன். அவ்வளோதான், சிம்பிளாக இவ்வளோ தான் செய்வேன். இப்போ இதில் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன் நான். 65 மசாலாவில் உப்பு இருக்கும், உப்பு பார்த்து போட்டுக்கிறேன். உப்பு நான் இந்த அளவுக்கு போட்டுக்கிட்டேங்க. போட்டு நல்லா இதை கலந்துக்கலாம். கலந்துட்டு மீனை இதில் நம்ம போட்டு ஊற வச்சிடலாம். எப்படியும் சாதம் குழம்புலாம் வச்சதுக்கப்புறம் தான் நம்ம வறுப்போம். அப்போ ரொம்ப நல்லாயிருக்கும் ஊறி, மசாலாலாம் ஊறி. லெமன் வந்து இப்போவும் பிழிஞ்சு விட்டுக்கலாம், இல்லை ஃபைனலாகவும் நம்ம தவாவில் போட்டு ஃப்ரை பண்ணுறோம்ல, அப்போவும் நம்ம பிழிஞ்சு விட்டுக்கலாம், நம்மளோட விருப்பம்தான்.
மசாலாலாம் நல்லா இந்த பதத்துக்கு கலந்துக்கலாங்க. அப்போ தான் மீனில் வந்து நல்லா ஊறும். அதுக்காக தான். இன்னும் வந்து நீங்கள் கொஞ்சம் ஸ்ட்ராங்கான மீனாக எடுக்கிறீங்க, இன்னும் கொஞ்சம் பெரிய பெரிய சைஸில் மீன் இருக்குது அப்படின்னா, நீங்கள் இந்த ஃபோர்க் ஸ்பூன்லாம் இருக்குல்லங்க, அதை வச்சு நம்ம குத்தி குத்தி நம்ம ஊற வச்சோம்னு வச்சுக்கோங்களேன், நல்லா ஊறிக்கும், நல்லாயிருக்கும். இப்படி கண்டிப்பாக ஒரு நாள் மீன் வந்து ஃப்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். அந்த மசாலாலாம் உதிராமல் நல்லா சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு தான் இதை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். அதுக்கப்புறம் இதை ஊற வச்சுட்டு பக்கத்துலேயே மீன் குழம்பு தாளித்து விட்டுட்டேங்க. அதுவும் ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா கொதி வந்துருச்சு. கொஞ்சம் சிம்பிளா தான் வச்சேன். அதுக்கு அடுத்த நாள் ஏதோ அ வெள்ளிக்கிழமையா, சனிக்கிழமையா தெரியல. ஸோ சாப்பிடக்கூடாது. அதுக்காக சிம்பிளா கொஞ்சமா மீன் குழம்பு வச்சேன். அப்புறம் மீனும் பார்த்தீங்கன்னா, அந்த கேப்ல அந்த மீன் குழம்பு ரெடி பண்ற கேப்ல நமக்கு நல்லா ஊறிடுச்சுங்க. ஒரு 30 நிமிஷத்துக்கு மேல ஊறிடுச்சு. ஸோ தவா போட்டு எண்ணெய் ஊத்தி அந்த மீனையும் அந்த மாதிரி வச்சுட்டேங்க. அப்புறம் மீன் வந்து வறுக்கும்போது, இப்ப நெறைய எண்ணெய் ஊத்தி வறுக்குறாங்கல்ல சில பேரு. அப்ப நல்லா தான் இருக்கும். ஆனா, அந்த எண்ணெய் வந்து நம்ம திருப்பி திருப்பி ரீயூஸ் பண்ண முடியாதுல்ல. குழம்பும் நல்லா கொதிக்குதுங்க. நல்லா கொதிச்சிருச்சு. இப்ப வந்து நானு லோ ஃப்ளேம்ல வச்சுட்டு, மீனுங்கள எடுத்து போட்டுடுறேன் குழம்புக்கு. கொஞ்சம் திக்கா தான் வச்சிருக்கேன். சரி அன்னைக்கு ஒரு நாளுக்கு மட்டும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த மீன் குழம்பு பார்த்தீங்கன்னா, இப்ப மதியம் சாப்பிட்டுட்டு, நைட்டு டிஃபனுக்கு சாப்பாடும் கொஞ்சம் சேர்த்து தான் வடிச்சிருக்கேன். சாப்பாடும் கொஞ்சம் இருக்கு. வேணும்னா ஒரு 2 ஈடு இட்லி ஊத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா மாவு இப்ப தான் அரைச்சிருக்கேன் இல்லையா? பழைய மாவு இருக்கு. 2 ஈடு இட்லி மட்டும் ஊத்திட்டு விட்டுறலான்னு சொல்லி பிளான் பண்ணி தான் கரெக்ட்டா அ தேவையான அளவுக்கு மட்டும் நான் மீன் குழம்பு வந்து ரெடி பண்ணி வச்சிருக்கேன். இது இந்த மீன் வறுக்கிறது இருக்கு பார்த்தீங்களா, அது வந்து எண்ணெயில அது வந்து திருப்பி திருப்பி நம்ம ரீயூஸ் பண்ற மாதிரி வருது அந்த எண்ணெய். அது அவ்வளோ நல்லது கிடையாது. நீங்க இந்த மாதிரி தவால, பேன்லயே கூட நீங்க ஃப்ரை பண்ணிக்கலாங்க. தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊத்திட்டு, லோ ஃப்ளேம்ல வச்சு நீங்க மீன் வறுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மீன்ல இருக்கிற மசாலாவும் கருகி போகாது. அப்புறம் இந்த நல்ல ரொம்ப இது அ ரொம்ப ஃப்ரை ஆயி, ஒரு மாரி ரப்பர் மாரி ஆயிடும். நம்ம சாப்பிடுறதுக்கு ஒரு மாதிரி ஜவ் ஜவ்வுன்னு இருக்கும். அந்த மாரிலாம் இல்லாம இருக்கும். டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாருக்கும். அதனால நீங்க சிம்பிளா 1 ஸ்பூன், 2 ஸ்பூன் எண்ணெய் ஊத்தி தவாலயே வரங்க. ஒண்ணும் தப்பு கிடையாது. அதுக்கு கொஞ்சம் பொறுமையா நம்ம செய்யணும் அவ்வளோதான். இந்த குழம்பு இதெல்லாம் செய்றதுக்கு பக்கத்திலேயே நீங்க இத செஞ்சீங்கன்னா, உங்களுக்கு அது தெரியாது. சிம்ல வச்சு செய்யுங்க. நீங்க பாட்டு மீன போட்டுட்டு டிவி பார்க்கலாம், இல்ல வேற ஏதாவது வேல கூட செய்யலாம். அது பாட்டு தீயாம அப்படியே அது பாட்டுக்கு இருக்கும். அதுக்கு தான் சொல்ல வரேன். டேஸ்ட்டாவும் இருக்குங்க. நம்ம லோ ஃப்ளேம்ல வச்சு செய்யும்போது, மசாலாலாம் கீழ உதிரி, ஒட்டி போய் அந்த மாதிரி எதுவுமே ஆகாது. அதுக்கு தான் நான் இத ஷேர் பண்றேன். ஒரு பக்கம் மீன் ரெடி ஆயிடுச்சு. ஸோ திருப்பி போட்டுறலாம். இந்த கேப்ல பாப்பாவும் எந்திரிச்சிட்டாங்க. பகல்ல அவளோட தூக்கம் ஒரு 1/2 அன் ஹவர் தான். அதுக்கு மேல அவ தூங்க மாட்டா. ஸோ அவங்க அப்பாவும் பொண்ணும் விளையாடிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த கேப்ல நான் வந்து அன்னைக்கு தான் அந்த வீடியோ எடிட் பண்ணிட்டு இருந்தேன் நானு. ஆரி ஒர்க் வந்து நம்ம வீட்லயே சாதாரண நீடில வச்சு எப்படி பண்ணலாம் அப்படின்ற வீடியோ அன்னைக்கு நான் ரெடி பண்ணி போட்டுட்டேன். அவ்வளோதாங்க. அதோட ஆஃப்டர்நூன் லஞ்ச் எல்லாம் சாப்பிட்டுட்டு சும்மா டிவி பார்த்துட்டு இருந்தோம். அன்னைக்கு ஏதோ மூவி போட்டிருந்தாங்க. அத பார்த்துக்கிட்டு இருந்தோம். இது வந்து வீட்ல அவங்க அப்பா இருக்காங்கல்ல, இது இந்த ஃப்ரூட் கஸ்டர்ட் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிட்டு இருக்கேங்க. ஈவினிங் டீ, காஃபிலாம் வேண்டாம். பாப்பா வந்து நம்ம ஃப்ரூட்ஸா குடுத்தா கொஞ்சம் தான் சாப்பிட்றா. இந்த மாதிரி செஞ்சு குடுத்தா, ஒரு பவுல் குடுத்தா கூட சாப்பிட்டுக்கிறா. பாப்பாக்குன்னு கிடையாதுங்க. தியாவோட அப்பாவுமே கூட இந்த மாதிரி செஞ்சா தான் ஃப்ரூட்ஸ்லாம் சாப்பிடுறாரு. சாதாரணமா நம்ம கட் பண்ணி குடுத்தா சாப்பிடுறது கிடையாது. ஸோ, அதுக்காக இத நான் இப்ப ரெடி பண்ணிட்டு இருக்கேன். டீ, காஃபி கிடையாதுன்னு அன்னைக்கு சொல்லிட்டேன். அம்மாவும் ஈவினிங் வந்துருவாங்க. வெளிய போனாங்கன்னு சொன்னேன் இல்லைங்களா? அவங்க வந்துருவாங்க. ஸோ, இத வந்து ஒரு 4 மணி வாக்குல நான் ரெடி பண்ணிட்டு இருக்கேங்க. பழம் பார்த்தீங்கன்னா, வீட்ல இருந்த பழம் வந்துட்டு மாதுளம்பழம், அதுக்கப்புறம் வாழைப்பழம், அதுக்கப்புறம் ஆப்பிள் இருந்துச்சு. அன்னாச்சி பழம் போடலான்னு பார்த்தேன். சரி வேண்டாம். ஒருவேளை பாப்பா சாப்பிடாம போயிட போறான்னு விட்டுட்டேங்க. அவ்வளோதான். ஃப்ரூட் கஸ்டர்ட் வந்து எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நான் நம்ம சேனல்ல வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேங்க. தேவைப்பட்டுச்சுன்னா கண்டிப்பா போய் பாருங்க. நான் டிஸ்கிரிப்ஷன்லயும் லிங்க் குடுக்குறேன். ஐ பட்டன்லயும் முடிஞ்சா நான் இது பண்ணி வைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி அடிக்கடிக்கு செஞ்சு குடுத்துருவேங்க. அவங்க அப்பா வீட்ல இருக்க அன்னைக்கு ஏதாவது இந்த மாதிரி ஸ்பெஷலா செய்வேன். ஸோ அவ்வளோதான். அன்னைக்கு ஈவினிங் இத சாப்பிட்டுட்டோம். சாப்பிட்டுட்டு நைட்டுக்கு வந்து சாப்பாடும் இருந்தது. சும்மா நான் சொன்ன மாதிரி இட்லி ஊத்திக்கிட்டோம். ஊத்தி சாப்பிட்டாச்சுங்க. அவ்வளோதான். இன்னைக்கு நாள் இது இப்படியே முடிஞ்சிருச்சு. இந்த மாதிரி பாப்பா சின்ன குழந்தை இருக்குன்னா, இந்த மாதிரி நீங்க அம்மாங்கலாம் இருக்கீங்க அப்படின்னா, இந்த மாதிரி கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. அதாவது எப்படின்னா, நமக்கு ஹெல்ப்க்கு யாரும் இல்ல அப்படின்னும்போது, வீட்ல வந்து லீவ்ல ஹஸ்பண்ட் இருக்கும்போதோ, இல்ல நம்ம ரிலேஷன் யாராவது இருக்கும்போது, அம்மாவோ, மாமியாரோ இருக்கும்போது, இந்த மாதிரி வேலையெல்லாம் நம்ம பார்த்துக்கலாங்க. அதுக்கேத்த மாதிரி பிளான் பண்ணி நம்ம பண்ணிட்டோம்னா, அன்னைக்கு நாள் வந்து நம்ம கரெக்ட்டா மேனேஜ் பண்ணிக்க முடியும். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் என்னோட சேனல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.